ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ரெசிபி. முள்ளங்கியில் நம்ம சாம்பார், ராய்த்தா இல்லை பொரியல் அந்த மாதிரி தான் செஞ்சு பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சொன்னாதான் தெரியும் இது முள்ளங்கி சட்னி அப்படின்றது. வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சூஸ் பண்ணும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சட்னி நல்ல டேஸ்ட்டாக வரும். சில இதில் உள்ளே நாராக இருக்கும். அந்த மாதிரி முள்ளங்கி நம்ம யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த கலர் முள்ளங்கி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வெள்ளை கலர் முள்ளங்கி கிடைச்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அந்த முள்ளங்கியை யூஸ் பண்ணுங்கள். முதல்ல முள்ளங்கி நல்லா கழுவிட்டு அதோட தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். இங்கே நான் 3 முள்ளங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். 3 முள்ளங்கியும் நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தோல் சீவி வச்சுருக்க முள்ளங்கியை நம்ம துருவி எடுத்துக்கலாம். நம்ம கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா பொடியாக துருவிக்கலாம், இல்லைனாலும் கொஞ்சம் பெரிய பெரிய இதுவாகவும் நீங்கள் துருவிக்கலாம். நீங்கள் பொடியாக நறுக்கியும் யூஸ் பண்ணலாம், ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம துருவி போட்டிருக்கோம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா முள்ளங்கியும் நம்ம பொடியாக துருவி எடுத்து வச்சாச்சு. இனி சட்னிக்கு எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்ல சூடானதும் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். பொதுவாக வறுத்து அரைக்கிற சட்னியில் கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். இதோட நம்ம 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்க்க போகிறோம். உளுத்தம்பருப்பு கம்மியாக சேர்த்தா போதும். நம்ம தாளிக்கிறதுக்கும் உளுத்தம்பருப்பு சேர்க்க போகிறதுனால கம்மியான உளுத்தம்பருப்பு போட்டு ரெண்டுமே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வரமல்லி சேர்த்துக்கலாம். வரமல்லி எல்லா சட்னிக்கும் சேர்க்க முடியாது, ஆனால் நம்ம வறுத்து அரைக்கிற எல்லா காய் சட்னிக்கும் சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். வரமல்லி நல்ல வறுத்ததுக்கப்புறம் காரத்துக்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். பொதுவாக காய்ந்த மிளகாயோட தன்மை ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் அது கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்க்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க முள்ளங்கியும் சேர்த்துடலாம். பொதுவாக முள்ளங்கி வதக்கும் போது நீர் விடும். அதனால் நம்ம இதில் வாட்டர் சேர்க்கணுன்றது தேவை இருக்காது. நல்ல நீர் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல முள்ளங்கி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் துருவல் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் ரொம்ப குக் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அதனால் நம்ம கடைசியாக சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கி முடிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு புளியும் உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம்.
ஆறின முள்ளங்கி கலவையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முள்ளங்கி சட்னியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தாளிக்க வேண்டியதை தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நல்லா பொரிய விட்டதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரியும் போது அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி துவையல் இல்லை சட்னி எப்படி வேணால் சொல்லலாம், ரெடி ஆயாச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடியது. ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் சூட் ஆகும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.